எல்லாருக்குமே அந்த ஒரு கவின்ஸ் மில்க் ஷேக்கும் ஒரு டீ கேக்கும் இருக்கும். யூஸ் பண்ணுங்க, கன்சியூம் பண்ணுங்க. வேஸ்ட் மட்டும் திருப்பி அதிலே கலெக்ட் பண்ணிக்கோங்க. வெளியில போகும்போது டிஸ்போஸ் பண்ணிடலாம். அண்டில் தென் பசிச்சதுன்னா பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா வேணாலும் எடுத்துக்கிறோமா. எவ்வளோ தூரம் நம்மளால தூக்க முடியும், எவ்வளோ நாள் எத்தனை பேரை நம்மளால தூக்கி விட முடியும், அதுதான் நம்ம மொத்த ப்ரோக்ராமோட அஜெண்டாவே. ஸோ இதுக்கு மேலே எதனா பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறோம், எதனா பண்ணுறோன்னா நம்மளால ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்க முடியுமா? நான் அடிக்கடி உங்களை வந்துட்டு சவுண்ட் செக் பண்ணணும், கத்துங்க, அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. நான் உங்களை அதெல்லாம் எதுவும் கேட்க உறுதி கொண்ட நிச்சயம் கொண்டு போவதற்கு நம்ம முதல்ல ஒளி கொடுத்து தீபத்தை ஏற்றுவதற்கு let's go for the prayer and lighting of the lamp from all the guests of the dais. We have got all the guests to light the lamp and inaugurate this event. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக குத்திரின்னு ஆரம்பிச்சு பாய்ஸ்க்கு தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நாள் வந்து நிஜமாகவே இதுக்கு இந்த மொமெண்ட்டுக்காக நாங்கள் எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு கனவு இன்னைக்கு வந்து நினைவு ஆகுறது ஆக்சுவலி. ஸோ பாய்ஸுக்கெல்லாம் ஒரு ஈவெண்ட் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு அந்த மித்ரு அப்படின்றத இதே ஹாலில் 2022 இங்கே நம்ம லான்ச் பண்ணோம். அது வந்து இப்போ அழகாக ஒரு இந்த லெவலுக்கு வந்து ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பேண்ட் ஆகி சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே இருக்கு அங்கே எல்லாரையும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஹார்ட்டி வெல்கம் டு மிஸ்டர் ஆனந்த் மோகன் ராம் சார், MD of Mr. Cooper. And my hearty welcome to all our managing trustees and trustee Mr. Umashankar sir, Dr. Soundriya ma'am and Dr. Jagambram sir. So the entire senior leadership team, Usha ji and ellarku a hearty welcome. Bala sonanga illaya. So Male Allyship Synergy Summit illaya. So inga vandu there is a word called allyship. Allyship na enna theriyuma? Tamil enna சொல்லுவாங்க? ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லலாம், இல்லை தோழமை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. சரி, இன்னைக்கு இந்த கான்செப்ட் பற்றி தான் இந்த டே டிஃப்ரெண்ட் டாபிக்ஸாக டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸாக நம்ம லேர்ன் இல்லையா. இது ஜஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ், ஏதோ நம்ம வந்து நீங்கள் எல்லாரும் பேசுகிறோம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், இந்த ரூம் விட்டு போன உடனே அதை மறந்துடுறோம் அப்படின்றது இல்லாமல் இதை வந்து ஒரு மூமெண்ட்டாக இதை எடுத்துகிட்டு போகணும். இது வந்து வெறும் ஒரு மேல் அலைஷிப் இதுன்னு பண்ணும் போதே வெறும் அது வந்து. எல்லாருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஆனந்த் சார், உமாசங்கர், ஈஸ்வர், கார்த்திக், இங்கே கூடியிருக்கும் எல்லா கார்ப்பரேட் வாலண்டியர்ஸ், கார்ப்பரேட் பார்ட்னர்ஸ், மீடியா எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். பாய்ஸ், அவங்க பிரீத்தி மேடம் வந்து மாஸ்க் காட்டுறாங்க அப்படி இப்படிலாம் சொன்னோன்னே எல்லோரும் பயங்கர குஷி ஆகிட்டோம். மாஸ்க் காட்டுறது வந்து எங்கே நம்மலாம் காட்டுறோம் அதுதான் எனக்கு கேட்கணும்னு. எவ்வளோ பேருக்கு நமக்கெல்லாம் கிரிக்கெட் கிரவுண்டில் மாஸ்க் காட்ட பிடிக்கும்? நிறைய பேருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். சூப்பர்.
எவ்வளோ பேருக்கு சைக்கிள் ஓட்டுறதுல மாஸ் காட்ட பிடிக்கும்? அப்படி போடு. சூப்பர் சூப்பர், வெரி குட், செம, எக்ஸலண்ட், ரைட். இப்போ நம்மள எவ்வளோ பேர் வந்து ஒரு தோட்டம், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு விதையை போட்டு ஒரு செடியை நட்டு அதுலேருந்து ஒரு பூ வருதான்னு பார்த்து அந்த மாதிரி ஒரு தோட்டம் நம்ம எங்கே முடியுதோ நம்ம வீடுக்கிட்டையோ இல்லை எங்கே அந்த மாதிரி எவ்வளோ பேர் நம்ம செஞ்சுருக்கோம்? ஏய் சூப்பர்ப்பா, நீங்கள்லாம் நிஜமாவே மாஸ்பா, கை தட்டிக்கோங்க, சூப்பராக கை தட்டிக்கோங்க எல்லாரும். இப்போ நம்ம ஐபிஎல் சீசன் ஆரம்பிக்க போகுது, கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுமா? டிவியில் பார்ப்போமா நம்மலாம்? எந்த டீம் வின் பண்ணோம் நமக்கு? இதெல்லாம் ஒரு கேள்வியா மேடம்? நீங்கள் போய் நின்றுட்டு கேட்குறீங்களே. சிஎஸ்கே தான், கன்ஃபார்மாக சிஎஸ்கே தான். ஆமாம். இப்போ நான் ஒரு விஷயம் கேட்குறேன். கிரிக்கெட் கிரவுண்டு இருக்கு, நம்மளாம் போயிருக்கோம். யாருக்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட பிடிக்குமோ போயிட்டோம். வெறும் பேட்டிங் மட்டும் பண்ணி கிரிக்கெட் ஆட முடியுமா? பவுலிங்கே யாரும் போடாம முடியுமா? முடியாது, கரெக்டா? இப்போ அதே போல சைக்கிள் பிடிக்கும்னு சொன்னோம்ல எல்லாருக்கும். சைக்கிளிங், சைக்கிள் ஓட்ட ரொம்ப பிடிக்கும் நமக்கெல்லாம். ஒரே ஒரு சக்கரத்தை மட்டும் வச்சுட்டு சைக்கிள் ஓட்டுங்க, இன்னொன்று பஞ்சர் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொன்னால் முடியுமா? வராது, அது வேலைக்கு ஆகாது இல்லையா? அதே போல் ஒரு விதை நடுறோம் ஒரு 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 தோட்டத்தில், தண்ணியே விடாமல் பூ பூக்கணும் காய் காய்க்கணும்னு சொன்னால் அது நடக்குமா? நடக்காது. இப்போது நம்ம இந்தியாவில் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, என்ன தெரியுமா? ரொம்ப ரொம்ப வருஷமாக பெண்களுக்கு ஒரு சரியான அளவில் ஒரு சமத்துவம் கொடுக்காம இருந்திருக்கு. இது எப்படின்னா ஒரு பெரிய போராட்டமா இல்லை ஒரு அப்படியே ரோடாக ஒரு இதுவாக செஞ்சு அந்த மாதிரி இல்லை. சின்ன சின்ன விஷயங்களில் கூட இப்போ நம்ம வீட்டிலையே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் செய்கிறது முக்கால்வாசி அம்மாவாக தான் இருக்கும், இல்லை அக்கா தங்கச்சிங்களாக தான் இருக்கும். நம்மளாம் கொஞ்சம் கம்மியாக செய்வோம் வேலை. அவன் படிக்கட்டும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாவையே சொல்லுவாங்க. கரெக்டா? நம்ம வீட்டில் நடக்குமா அப்படி? ஆமாம். அது மாதிரி படிக்கிற இடத்துலையும் அதே போல், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துலையும் அதே போல். இது மாதிரி படிப்படியாக அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு இடம் கிடைக்காம போகிறதுனால நம்ம இந்தியா எப்படி இருக்குது தெரியுமா? பவுலர்ஸே இல்லாமல் ஒரு பேட்டிங் ஆடினா ஒரு டீம் எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்குது. 2 சக்கரத்தில் சூப்பராக ஸ்பீடாக ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த சைக்கிள் ரேஸில் ஒரே சைக்கிளை வச்சுக்கிட்டு இந்தியா தடுமாறி போயிட்டுருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை நிஜமாவே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் 2 பேரும் 50-50 தானே. ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா 10 ஆண்கள் இருக்காங்கன்னா 10 பெண்கள் இருப்பாங்க. இல்லை ஒரு நாட்டில் வந்து எவ்வளோ பேர் பிறக்கிறாங்கன்னு பார்த்தா 50 பெண் குழந்தைகள் பிறந்தால் 50 ஆண் குழந்தைகள் பிறக்கும். அப்படி தான் எல்லா இடத்துலையுமே ஈக்குவல் தான். ஆனால் வேலைன்னு வர இடத்துல வேலைக்கு எல்லாரும் போகிறாங்க இல்லையா, சம்பாதிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைகள், ஒயிட் காலர் ஜாப், நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய இடத்துல பெண்களே இல்லைப்பா. வெறும் 22% தான் இருக்காங்க. 100 பெண்களில் 50 பெண்களாக வேலை செய்யணும்ல, அப்போ தானே நம்ம நாட்டுக்கே நல்லது. 50 பெண்களாக நல்லா படிக்கணும்ல, அவங்க எல்லாரும் வெளியே வந்து நல்ல ஒரு இது செஞ்சு நம்ம நாட்டை அந்த முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போனோம்ல. வெறும் 20 பேர் தான் இருக்காங்க. என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா பெண்களுக்கு தேவையான அந்த சப்போர்ட் இருக்குல்ல, அந்த ஆலைஷிப். அவங்க பிரீத்தி மேடம் பேசினாங்க, அஜய் சார் பேசினாங்க, ஈஸ்வர் சார் பேசினாங்க. அந்த ஆலைஷிப்பு அது இல்லை, அது மிஸ்ஸிங்காக இருக்குது. இது எப்போ நான் சொல்கிறது, நான்லாம் உங்களை மாதிரி சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து நாங்களாம் இருந்த, அதாவது ஒரு 40-50 வருஷமாகவே இதே போல் இருக்குது. இதை மாற்ற வேண்டாமா? இப்படியே இருந்ததுன்னா அப்போ எந்த காலத்தில் தான் இந்தியா வந்து ஒரு வல்லரசு நாடாக மாறி, நம்ம இப்போ சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, சிங்கப்பூர் காமிக்கிறாங்க, அமெரிக்கா காமிக்கிறாங்க,
ஆஸ்திரேலியா காமிக்கிறாங்க. அங்கெல்லாம் எப்படிலாம் இருக்குது, ரோடு, காரு, எல்லா விஷயங்களும் எவ்வளோ நல்லா இருக்குது. அது மாதிரி நம்ம இந்தியா ஆக வேண்டாம்? நம்ம இந்தியா அது போல் ஆகணும். நம்மளாம் அந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழணும் அப்படின்னா ஆண்கள் பெண்கள் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, இப்போவே நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா சில வீடுகள்லாம் அந்த ஈக்குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். அது எங்கெல்லாம் இருக்கோ அந்த வீடுகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்பா. அங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் கூட்டு வர முடியும். அது மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஸோ இது போல இந்த ஈக்குவாலிட்டியை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் நாங்கள்லாம் முயற்சி பண்ணி எங்களுடைய காலத்துலலாம் எங்கள் ஜெனரேஷன்லலாம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு பார்த்துட்டு இப்போ எங்களுக்கு பெரிய நம்பிக்கை எங்கே தெரியுமா வந்திருக்கு? உங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள்லாம் மித்ர கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறதுலையும் எப்படி ஒரு உண்மையான ஆண் தோழனா, ஒரு மேல் ஆலையா எப்படி இருக்கிறதுங்கிறது நீங்கள்லாம் நல்லா கற்றுக்கிட்டு வரீங்களா? இன்னொரு 5-6 இயர்ஸில் நீங்கள்லாம் கார்ப்பரேட் போகிறப்ப நீங்கள் பிரமாதமான லீடர்ஸாக இருப்பீங்க, எக்ஸலண்ட் லீடர்ஸாக இருப்பீங்க. இன்னைக்கு கார்ப்பரேட்லேயே யாரெல்லாம் பெரிய பெரிய லீடராக இருக்காங்க தெரியுமா? யார் கூகுளில் யார் பெரிய லீடர் யாருக்கா தெரியுமா? சுந்தர் பிச்சை. சூப்பர் சூப்பர். சுந்தர் பிச்சை ஒரு மிகப்பெரிய மேல் ஆலை தெரியுமா? அவருடைய ஆர்கனைசேஷனில் எவ்வளோ தூரம் பெண்களை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷயங்கள் நடக்குது கூகுளில். அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனிலையும் எந்த கம்பெனி ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெண்களுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது போல் அது இருக்கணும்னா சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம வீட்டில் நம்ம சிஸ்டருக்கோ நம்ம அம்மாக்கோ ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எடுத்து அவங்களுடைய அங்கே ஏதாவது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுலேருந்து, அவங்களுக்காக நம்ம எப்படி குரல் கொடுக்கறதுன்றதுலேருந்து, நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு நம்புறதுலேருந்து இது எல்லாம் நம்ம செஞ்சோம்னா அப்போ தான் நீங்கள் நெஜ மாஸ். அப்போ நீங்கள் மாஸ் ஆனீங்கன்னா அப்போ நீங்கள் மட்டும் மாசு இல்லை, உங்கள் ஊரும் மாசு, உங்கள் நாடும் மாசு, உங்கள் குடும்பமும் மாசு. அப்போ கன்ஃபார்மாக ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஜிடிபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுக்கு கிடைக்கும். ஒன்றுமே இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கோம்ல, நான் சொன்னேன் இல்லையா, 22% தான் நல்ல சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் ஒர்க் பிளேஸில் இருக்காங்கன்னு சொன்னேன்ல. சப்போஸ் கடவுள் அப்படியே தோன்றி ஒரு மேஜிக்காக 20% இல்லை 50% ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷம் 2025 50% விமன் ஒர்க் பிளேஸ்க்குள்ளே வந்தாங்கன்னா இந்தியாவோட கெயின் எவ்வளோ தெரியுமா? $88 பில்லியன், $88 பில்லியன். அந்த அமௌண்ட்டெல்லாம் நினச்சி பார்த்தா எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு நம்மளால் கணக்கே போட முடியாது. அவ்வளோ பணம். அந்த பணம் மொத்தமும் நாட்டுக்கு வரும். நாட்டுக்கு ஒரு பணம் ஒரு 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 நாடு பணக்கார நாடாக இருந்தால் யார் அதில் பெனிஃபிட் அடைவாங்க? யாரு? நம்ம தான். என்ன பதிலே இல்லைங்க. அவங்க பிரீத்தி பாலா சொன்ன மாதிரி ஒரு நாடு நல்லா டெவலப் ஆச்சுன்னா அதனால பெனிஃபிட் அடையிறது யாரு? நாம தான், நம்ம தான், எல்லாரும் தான். ஒரு பறவைக்கு எப்படி 2 ரெக்கை இருக்கணுமோ அந்த 2 ரெக்கை இருந்தாதான் ஒரு பறவையால நல்லா பறக்க முடியும், ஹைட்டா போக முடியும். அதெல்லாம் கிடையாது. நான் தான் அப்படியே நான் மட்டும்தான் ஒரே ரெக்கையை வச்சு பறந்துட்டு இருப்பேன்னா ஒரு பறவையால பறக்க முடியுமா? முடியாது. ஸோ அதனால இந்த 2ம் தேவை. இதை பற்றி பேசுறது தான் இன்னைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? ஆனந்த் சார் இங்கே இருக்கிறது. நம்ம பிரீத்தி மேடம் நிறைய அவங்க பேசிச்ச I will respect and value all women. Together with all men. I will create safe spaces for women. I will enable women's careers. I will challenge biases. I will appreciate diversity. I will empower inclusion. I will take responsibility
for creating an India that is gender equal. I am a male ally. I will ensure that by working together with trust and dignity, I will create an India that becomes a developed nation. I am a proud ally. Thank you. Be small. அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் மேக்கிங் காம்படிஷன் நடந்தது. டாக் டு வின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிஷியன் காம்படிஷன் நடந்தது. இந்த ஸ்கூலோட ரெப்ரசன்டேட்டிவ் டீச்சர்ஸ் ப்ளீஸ் கம் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் கலெக்ட் தி பார்ட்டிசிபேஷன்.
எல்லாருக்கும் வணக்கம். முன்னாடியே சொன்ன மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு மணி நேரம் நான் பேசுறச்சு எல்லாரும் அப்படியே இருப்பீங்களா? 1 மணி நேரம் பேச போகிறது இல்லை, அவ்வளோலாம் பயப்படாதீங்க, அவ்வளோ நேரம் பேச போகிறது இல்லை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது லஞ்சுக்கு அப்புறம் செஷன் இல்லை. இந்த லஞ்சுக்கு அப்புறம் எல்லாரையும் அமைதியாக உட்காந்து வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லையா? சாப்பிட்ருப்போம், உண்ட மயக்கம் வரும். இது மார்னிங்கில் நடக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பீக்கர்ஸாக இருக்கிறவங்களுக்கு. பட் இந்த எனர்ஜி லெவல்ஸ் இஸ் அமேசிங். அது கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் இங்கே எல்லாரும் முன்னாடி இருக்கிறதுக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்ஸ் டு த என்டையர் சீனியர் டீம் ஹியர் ஆன் ஸ்டேஜ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். அகெயின் என்னடா இவர் தலையெல்லாம் நடிச்சு போச்சு, இங்கே வந்து நெக்ஸ்ட்டு 10-15 நிமிஷம் அட்வைஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்னா, அட்வைஸ்லாம் கொடுக்க போகிறதில்ல. அட்வைஸ் கொடுத்தா யாரும் கேட்குற மாதிரி இல்லைங்கிறது இப்போது அந்த நிலவரத்தில் தான் இருக்கும் இல்லையா? மோர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்னு சொல்லலாம். ஒரு இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய பேர் உங்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருந்திருக்கோம், நானும் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். அந்த விஷயத்தை தான் ஒரு 10-15 நிமிஷம் உங்கள் கூட ஷேர் பண்ணலாங்கிறது. இந்த ஆலியர்ஷிப்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து மேல் ஆலியர்ஷிப் இங்கே குரூப்பில் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் மேல் ஃபீமேல் எப்படி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, எப்படி டெய்லி உங்களோட டே டு டே உங்களோட அப்ரோச் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரொம்ப ரொம்ப அளவில் அப்படி பேசினே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்குங்கிறதுனால ரொம்ப கிளியராக இருக்கேன். ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் இன்கேஸ் உங்களுக்கு ஈவன் சப்போஸ் கடைசியில் கொஸ்டின் இருந்ததுனா கூட தைரியமாக கேட்கலாம். பட் நெக்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்லிக்க தான் ஆசைப்படுறேன். டு பிகின் வித், எப்போ இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை த ஃபேஸ் ஆஃப் இட்ஸ் கவர் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு புத்தகத்தை அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு. ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நிறைய உள்ளர்த்தம் நிறைய இருக்கு. ஒரு புத்தகத்தை அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. நம்ம லைஃப்பும் அப்படிதான், ரைட்? ஒருத்தரை பார்த்துட்டு முதல்ல ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறது. ஓ, இவங்க இப்படிதான் இருக்காங்கிறது. எதுக்கு அது சொல்றேன்னா, இன்னைக்கு ஸ்டேஜில் சில பேர் இருப்போம். நான் இப்போ இங்கே வந்து பேசுகிறேன். இன்னைக்கு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, இதுக்கு பின்னாடிலாம் ஒரு ஜேர்னி இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது. அது முக்கியம். நம்ம எல்லாரும் நீங்களாம் வந்து அந்த இதில் தருணத்தில் இருக்கீங்க, வயசில் இருக்கீங்க, 17லேருந்து 20, 21 வயசில் இருக்கீங்க. ரொம்ப முக்கியம் இந்த ஜேர்னி, வாழ்க்கை பயணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு இது சொல்கிறேன்னா, என்னோட பர்சனல் விஷயம் ஹேஸ் ஹெல்ப் மீ பிகம் அன் ஆலை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். நான் தான் பெஸ்ட் ஆலை, இதுதான் பர்ஃபெக்ட் சொல்ல. நன் ஆஃப் அஸ் ஆர் பர்ஃபெக்ட். ஈவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐ லேர்ன் அ லாட் இன்ட்ராக்டிங் வித் லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். மாற்றம் ஃபவுண்டேஷன்லேயே இருக்கட்டும், எவ்ரி கான்வர்சேஷன் நான் ஒருத்தர் கூட பேசுறது வந்து இட்ஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த லேர்னிங் வந்து நமக்கு வரவே போகிறதில்ல. என்ன பர்சனல் ஜர்னி அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம், நல்ல பெரிய வண்டி ஓட்டலாம், அதெல்லாம் தான் நிறைய பேர் வெளில பார்ப்பாங்க. அதை வச்சு ஒரு டிசிஷனுக்கு வந்துடும். பட் எங்களுக்கு ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, மேம் சொன்ன மாதிரி நாங்களும் 80s 90sலாம் ஸ்கூலிங் பண்ணது. ஸோ பேக் தென் நானே என் தம்பி, எனக்கு ஃபேமிலியில் 2 பேர். எங்கள் அம்மா தான் சிங்கிள் மதராக எங்களை வளர்த்தாங்க. 1980sலேயே ஷி வாஸ் அ சிங்கிள் மதர். ஷி ஹேஸ் டு பிரிங் அஸ் அப். ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் வீடில் தான் தங்கியிருந்தோம், ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில். ரெண்டல் அப்பார்ட்மெண்ட் கூட சொல்ல முடியாது, அப்போலாம் அவுட் ஹவுஸ் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூம் இருக்கும், அதில் தான் சமைக்கணும், தூங்கணும், எல்லாம் அதில் தான். எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சர். ஸோ அது அப்படி ஆரம்பித்ததுனால அப்போ மாத சம்பளம் 70 ரூபா அவங்களுக்கு. அதை வச்சு தான் வந்து எங்கள் ஃபேமிலிலாம் எங்கள் 2 பேரையும் இது பண்ணாங்க. எதுக்கு இது சொல்ல வரேன்னா, மை மதர் வாஸ் அன் ஆலை டு பிகின் வித். அவங்க வந்து நினச்சிருக்கலன்னா, சரி இது சப்போர்ட் பண்ணது கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கலன்னா நாங்கள் படிச்சிருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ 100-150 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. ஒரு வீடுன்னு இருக்குது, அம்மா இருக்காங்க, somebody to take care of us, நம்ம படிக்கணும். அந்த குறிக்கோளில் தான் ஆரம்பிச்சது ஜர்னி. பை காட்ஸ் கிரேஸ் 2 பேரும் டீசெண்டாக படித்தோம். எனக்கு காலேஜ் கிடைக்கிறச்ச 1991 மார்க் வச்ச 1991 தான் அப்ளைலாம் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். நிறைய பெரிய விஷயம் இருக்குது. அப்போ காலேஜ் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல, எல்லாருமே இன்ஜினியர் டாக்டர் ஆனோன்னு பார்த்தது அந்த குறிக்கோளில் தான் இருந்தோம். பட் பைசாவும் கட்டணும் இல்லையா, காலேஜ் போகணும் தான். ஸோ
ஸோ அப்போ தான் இன்னொரு அலையும் வந்தாங்க, எங்கள் அம்மாவோட அண்ணா, எங்கள் மாமா. அவர் மட்டும் கிளியராக இருந்தார், நீ நல்லா படிக்கிற, என்ன படிக்கணுமோ படி அப்படிங்கிறது. சரி, சீட் ஸ்டில் வரணும் இல்லையா, காலேஜ் கொடுக்கணும், இது பண்ணு. அப்படி ஒரு ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. அண்ட் எல்லார் வாழ்க்கையிலையும் அது நடக்கும். எங்களோட தூரத்து பாட்டி அவங்களாம், வெளில இவ்வளோ காலேஜ் எல்லாம் போய் படிச்சேன்னா ரூபா ரொம்ப ஆகும்டா, இப்போ படிக்க வேண்டாம், இங்கேயே லோக்கலாக இங்கேயே படி, என்ன பெருசாக வெளில போய் படிச்சது இதுதான். அங்கே எங்கள் மாமா அப்போ நடந்து வந்தார். அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து நுழைஞ்சு வீட்டுக்குள்ளே நான் அவர் ஒரே விஷயம் அவங்ககிட்ட சொன்னது தான், உனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது, அவன் நல்லா படிக்கிறான், படிப்பை பற்றி மட்டும் அவங்க யாராவது இது பண்ணிங்கன்னா எனக்கு பிடிக்காது, அவன் எங்கே படிக்கணும் படிக்கணும். அப்போ எனக்கு காலேஜ் கூட கிடச்சிருக்கு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்போ டெலிகிராம் முந்திலாம் வந்து எது கிடையாது, இப்போ வாட்ஸ்அப், இப்போ தான் ஃபோன் எடுத்தோன்னா அடுத்த நிமிஷம் யார் எங்கே மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு துடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து வெயிட் பண்ணோம். நீங்கள் அந்த வெயிட்டே வந்து ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். வெயிட் பண்ணி டெலிகிராம் தான் வந்தது. சண்டே ஈவினிங் ஒரு 4 மணிக்கு திருவாங்கூரில் போஸ்ட்மேன் என்னை டெய்லி பார்த்துட்டேன். நான் ரோட்டில் தான் நடந்துட்டு இருப்பேன், டெலிகிராம் எப்படா வரும் அப்படின்னு. காலேஜ் தம்பி நீ டெய்லி நடந்துட்டு இருக்க, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டேன், நீங்கள் உனக்கு டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னு. அது திறக்கடிச்சதான் பார்க்கச்சு பிட்ஸில் எனக்கு பிலானியில் பிஇ அட்மிஷன் பண்ணுறது. எங்கள் அம்மா கூட சொன்னால் எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், மாமா வந்து இப்போ படிக்கிறதுக்கு போகிறேன், அதுக்கப்புறம் அவனோட இது திறமையில் இருக்குது படிக்கட்டும் அப்படின்னு. அம்மாவோட ஆலியாக இருந்தாங்க. அப்புறம் எங்கள் மாமாவும் ஆலியாக இருந்தது. இப்போ யாருக்கு ஆலிங்கிறது முக்கியம் இல்லை, பட் மதர் அங்கே அம்மா ஸ்தானத்தில் இருந்தது தான். அவங்க முதல் சொன்ன விஷயம் இதுதான், சரி ஃபீஸ்க்கு மட்டும் நீ ஹெல்ப் பண்ணு, நான் காலேஜ் ஹாஸ்டல் சாப்பாடுக்கலாம் அப்படிங்கிறது. நீங்களாம் நிறைய இந்த ஸ்பைடர்மேனோட இது பார்த்துருப்பீங்க, ஸ்பைடர்மேனோட சீரீஸ்லாம் என்ன பார்த்துருக்கீங்களா? அவரோட ஒரு ப்ராபம் வந்து வித் மோர் பவர் கம்ஸ் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய இன்னும் நீங்கள் மேலே மேலே போக உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி போகிறது தான் 96ல் நான் வெளில வந்து காலேஜில் நல்ல வந்தோடனே என்னோட தம்பியும் கரெக்டாக ஸ்கூல் முடிச்சுட்டு அவருக்கு தம்பிக்கு ஆர்இசியில் கிடைச்சிது. பட் என்னோட சம்பளத்தில் என்னால் படிக்க வைக்க முடிஞ்சது இது பண்ணுறச்ச. ஏன்னா இதுக்கு மேலே டிபெண்டன்சி இல்லை. பட் அந்த முதல் மேம்லாம் சொன்ன மாதிரி முன்னாடி பேசுன்னு சொன்ன மாதிரி அவன் அந்த விதைச்சதுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக எங்கள் அம்மா ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரகிள் பண்ணது. எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ஃபீமேல் லேடி மெம்பர்ஸ் எப்போவுமே இப்போ கூட கொஞ்சம் சிலதெல்லாம் டெக்னாலஜி இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சோஷியல் ஃபேப்ரிக் நம்மளோட சமூகம் ஜென்ரலாக வந்து சப்போர்ட் அவ்வளோ இருக்காது. ஒருத்தர் தனியாக இருக்காங்கன்னா, லேடி தனியாக இருக்காங்க, பசங்களோட இருக்காங்கன்னா எப்போவுமே வந்து அந்த சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நெய்பர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இருந்த அந்த 150 ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது ஒரு நெசவாளர் தான் எங்களுக்கு அந்த வீடு கொடுத்தாரு. அவரை பார்த்தாலும் வீவர் அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருப்பாரு. எங்கள் வீட்லேயே சாப்பிட்டோமா, நீங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு பசிக்கும், அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய. பட் ஒரு லேடி தனியாக இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு அந்த ஆலிஷிப்ங்கிறது முக்கியம். மல்டிபிள் பீப்புள் உங்களுக்கு ஜேர்னியில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நான் இது பண்ணிட்டு வெளியூரில் போய் ஒர்க் பண்ணது எல்லாம் பண்ணியிருக்கேன். என்ன எதுக்கு இந்த இது பண்ணுறேன்னா, டோன்ட் ஜட்ஜ் த புக் பை த ஃபேஸ் ஆஃப் இட்ஸ் கவர் நான் சொன்னதுக்கு ரீசன், ஒருத்தரோட வாழ்க்கை ஜேர்னி பயணம் ரொம்ப முக்கியம். அதில் நிறைய ஆலைஸ் இருப்பாங்க. அது வந்து ஹவு இட் ஷேப்ஸ் யுவர் லைஃப் வந்து முக்கியம். அண்ட் நம்ம எல்லாருமே அதில் வி பிளே ரோல், எஸ்பெஷலி மேல் மெம்பர்ஸ். அவங்களோட லேடி ஃபீமேல் இதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னு ரெகுலராக செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ இதில் எல்லாமே ஹெல்ப் பண்ணது எஜுகேஷன். எங்களுக்கு ஒரே இதுவாக இருந்தது, எங்கள் அம்மா ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க, கிளாஸஸ் எடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நானும் டியூஷன் எடுப்பேன். எங்கள் அம்மாவுக்கு பண்ண ஒரே ஹெல்ப், நான் வந்து ஈவினிங் வச்சு உட்காந்து 5 பசங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். ஸோ தட் அது ஒரு வருமானம் மாதிரி இருக்கும், அதே சமயம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். பட் அப்பப்போ யோசிச்சது உண்டு, ஒரு சிஸ்டரோ யாராவது இருந்தாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது எப்போவுமே யோசிச்சது உண்டு. ஜேஷ் அவதார் ஹியூமன் கேபிட்டல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த தொண்டு நிறுவனத்துடைய மேனேஜிங் ட்ரஸ்டி. இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட், அதாவது மாஸ் அப்படிங்கிற இளம் ஆண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. இது அவங்கள எப்படி பெண்களுக்கான ஒரு தோழமை மிக்க வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்மகனாக அவங்க எப்படி இருக்க முடியும் இந்த சமூகத்துல அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு நிறைய தெளிவுகளை எடுத்து கொடுத்து அவங்களுடைய மனதுல ஒரு நல்ல நிறைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. இது முதன் முறையா இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த மேல் அலைஷிப் சினர்ஜி சம்மிட்ல
நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 400 சிறுவர்கள் பாய்ஸ் பல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தும் மற்ற இந்த ஸ்கூல்ஸ்ல இருந்தும் வந்து பங்கேற்றிருக்காங்க. அவங்க அத்தனை பேருமே அந்த மேல் allyship pledge அப்படிங்கிற கூடிய தான் எப்படி ஒரு நல்ல ஆண்மகனாக பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, பெண்களை வந்து ஒரு முன்னேற்ற பாதையில தூக்கி எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு ஆணா எப்படி அவங்க வரப்போறாங்க அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கு. சீஃப் கெஸ்டா மிஸ்டர் ஆனந்த் மோகன் ராம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் மிஸ்டர் கூப்பர் வந்து இங்க கலந்துக்கிட்டாரு. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா மேல் allyship கிளப் அப்படிங்கிற ஒரு மிக புதிய ஒரு முயற்சி இந்த நிறைய பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கு தொடங்க இருக்கு. இது மூலமா இந்த சிறுவர்களுக்கு எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு ஆண்மகனா, பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு சின்ன பையனா, ஒரு இளைஞனா, பிற்காலத்துல வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு வேலை இடத்துலயுமே ஒரு நல்ல தலைவனா இருக்கக்கூடிய அந்த வழி பாதைய இன்னைக்கு இந்த ஒரு ஈவென்ட் மூலமா நாங்க காமிச்சிருக்கோம். இது இந்தியாவிலேயே முதல் முறையா நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்கள்ல மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. இது நீங்க பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல ஒரு அதிக அளவுல இது வந்து இப்ப நல்ல ஒரு வரவேற்பு பெற்று நடந்துட்டு இருக்கு. இன்னும் கூடிய விரைவிலேயே கர்நாடகாலையும் இது துவங்குறதா இருக்கோம். நாங்க பாண்டிச்சேரியிலயும் புதுவையிலுமே இதுக்கு ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. மாணவர்களுக்கு பலவிதமான பயிற்சிகள் இருக்கு. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆணுக்கு வந்து தான் வந்து ஒரு நல்ல நிலையில இருந்துட்டு பெண்களையுமே அந்த முன்னேற்ற பாதையில கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வரணும்னா முதல்ல அந்த ஆண்மகனுக்கு வந்து கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையும் நாங்க பயிற்சி கொடுக்கிறோம். அதுல அதையும் தவிர ஒரு ஜெண்டர் சாம்பியன் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எப்படி பெண்களை வந்து ஒரு சரியான நிலையில நடத்த, ஒரு பாலின வன்கொடுமைகளோ இல்ல ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு எதிரான சில விஷயங்களோ நடக்காம இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல சமூகத்தை எப்படி வந்து இந்த சிறுவர்கள் வந்து பிற்காலத்துல இளைஞர்களா மாறி அதுக்கும் அப்புறமா அவங்க வந்து வேலை சூழல்ல அவங்க இருக்கக்கூடிய அந்த நிலையில எப்படி எடுத்துட்டு போக போறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான பல பயிற்சிகள் இங்க நமக்கு முதல் எடிஷன்ல வந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியா, இந்த ஒரு ஐடியாவுக்கு வந்து எந்த அளவுல வரவேற்பு இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு ரிசர்ச்சை பண்ணி அந்த முதல் எடிஷன் நடந்தது. அதுல எங்களுக்கு தெரிய வந்த ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த மேல் allyship கிளப் அப்படிங்க கூடிய இந்த ஒரு கூட்டு முயற்சி வந்து ஒரு பள்ளிக்கூடத்திலயும் நம்ம செஞ்சோம்னாக்க அதை சுத்தி அந்த இளைஞர்களால பல விஷயங்களை செய்ய முடியும், பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க எடுக்க முடியும். அது மூலமா தன்னை பத்தி அவங்க பெருமையா ஒரு ரோல் மாடலா அவங்க பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தர முடியும். இன்னைக்கு வந்து சிறுவர்கள் இளைஞர்கள் வந்து யார வந்து ஒரு முன்னோடியா நினைக்கிறாங்க அப்படின்னா, பல பேர் வந்து ஒரு திரையில இருக்கக்கூடியவங்களோ இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவங்களோ இவங்கள முன்னோடி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஏத்த மாதிரி அவங்க தங்களையே ஒரு முன்னோடியா நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்களை கூட்டு போகிற ஒரு முயற்சி தான் இந்த மேல் allyship கிளப். இது வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பல நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப மேன்மையாக இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் வந்து எங்களோட கைகோர்த்திருக்கு இதுக்கு. அந்த நிறுவனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது முயற்சி மட்டும் இல்லாம வருடா வருடம் எங்க நிறுவனம், அதாவது அவதார் குரூப், அவதார் குழுமம்ங்கிற எங்களுடைய குழுமம் வந்து அங்க இருக்கக்கூடிய இதே போல மேல் allies வந்து அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்க என்ன அந்த ஒரு நிறுவனத்திலே செஞ்சிருக்காங்கிறத பத்தி நிறைய விஷயங்களை நாங்க மீடியாவுக்கும் கொடுத்துட்டு வரோம். பயிற்சி எப்போ எங்க நடக்குங்க? இது வந்து அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்திலே நடக்குது. அவங்களுடைய பாட நேரம் போக அதே பள்ளியுடைய ஒரு இதுலயே பிரெமிசஸ்லயே
இந்த நம்மளுடைய இந்த மேல் ஆலைஷிப்புக்கு உண்டான இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் மித்ர அப்படிங்கிற பேர்ல, அதாவது மென் இம்பாக்டிங் ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்கூல்ஸ்லயே நடக்கும். இது வரைக்கும் எத்தனை பள்ளிகள் பங்கேற்கிறாங்க? இது வரைக்கும் 30 பள்ளிகள் வந்து இதுல பங்கேற்றிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் புதுவையிலையும் சேர்ந்து. அவங்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புக்காக ஒரு வேலை இடத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அங்க வந்து அவங்க ஒரு நல்ல விதமா நடந்துக்கிட்டு அவங்களுடைய ஒரு ஃபியூச்சரை ரொம்ப செழிப்பா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஜெண்டர் சாம்பியன் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு இன்னையோடைய நிலையில. அதனால காலேஜஸ்ல இதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு.